எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரைஸ் நூடுல்ஸ் எப்படி நான் செய்கிறேன்ன்றதை. முதல்ல ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி அதோட சிக்கன் பீசஸையும் சால்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண விட வேணும். அதுக்கு பிறகு அது கலர் மாதிரி வந்து கொண்டிருக்கக்குள்ள கட் பண்ணி வச்ச ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட சேர்த்து ஃப்ரை பண்ண விட வேணும். உங்களுக்கு வந்து ஸ்பைசி கூட தேவைன்னு சொன்னால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி கொள்ளலாம். எனக்கு ஸ்பைசி குறைய வேணுமென்றதால நான் வந்து சில்லியில் உள்ள அந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ட்ரை சில்லி காஞ்ச கொச்சிக்காய் சேர்த்துருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண விட்டுட்டு சிக்கனும் ஆனியனும் சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது இந்த நூடுல்ஸுக்கு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும். அப்படியே சிக்கன் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண விட வேணும். அதுக்கு பிறகு அதோட வந்து கட் பண்ணி வச்ச கேப்சிகம் கேரட் சேர்க்குறேன். அதையும் கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை பண்ண விடுறேன். அது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகி வரக்குள்ள சாசேஜஸ் கட் பண்ணி வச்ச சாசேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். சாசேஜஸ் சேர்க்கும் போது இந்த நூடுல்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு பிறகு வந்து அது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்த பிறகு நடுவில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதுக்குள்ளே 2 எக் ஆட் பண்ணி எக்குக்கு தேவையான சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ண விடுறேன். நான் இதுக்கு மேலதிகமாக வேறு எந்த ஃப்ளேவரோ எந்த ஸ்பைசஸோ ஆட் பண்ணல. நார்மலாக ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லக்குள்ள சோயா சாஸ் தான் ஆட் பண்ணுறது. சோயா சாஸில் வந்து கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் வந்து கூட இருக்கிறதால வந்து உங்களோட நூடுல்ஸ் செய்யும்போது உப்பை வந்து நீங்கள் குறைச்சி போட்டால் இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணுற நேரம் வந்து அந்த ஓவராலாக நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு வந்து கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த சோயா சாஸ் ஸ்மெல் வந்து பிடிக்காது. சோயா சாஸ் பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ரைஸ் நூடுல்ஸை நான் ஆல்ரெடி அவிச்சு வச்சுட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து காட்டல. அதை எப்படி செய்கிறேன்னு சொன்னால் நல்ல கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்குள்ளே ரைஸ் நூடுல்ஸை கொஞ்சம் நேரம் விட்டு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடித்து வச்சிங்கன்னு சொன்னால் ரைஸ் நூடுல்ஸ் ரெடி. அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நிற்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பு டேஸ்ட்டையும் இந்த ஃப்ளேவரையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த ரைஸ் நூடுல்ஸை பற்றி ஒரு குட்டி கதை பார்த்துட்டு வரலாம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வடசீன மக்கள் தெற்கு சீனாவிற்கு இடம்பெயர்ந்த போது அங்கு கோதுமை கிடைக்காத காரணத்தால் அரிசி மாவை வைத்து நூடுல்ஸ் செய்ய ஆரம்பித்தனர். இதுவே அரிசி நூடுல்ஸின் தொடக்கமாகும். காலப்போக்கில் இது வியட்நாம், தாய்லாந்து மற்றும் தென்னிந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கும் வேகமாக பரவியது. குறிப்பாக இலங்கையில் அரிசி நூடுல்ஸ் அதாவது இடியாப்பம் வடிவில் கிபி 15ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே அறிமுகமாகிவிட்டதாக கருதப்படுகிறது. இதில் குளூட்டன் எனப்படும் புரதம் கிடையாது என்பதால் கோதுமை ஒவ்வாமை அலர்ஜி உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவாகும். உலகளவில் அரிசி நூடுல்ஸை அதிகம் உண்ணும் நாடுகளை பார்த்தால் முதலாவதாக சீனா உலகிலேயே அதிக அளவில் அரிசி நூடுல்ஸை உற்பத்தி செய்தும் நுகர்ந்தும் வரும் நாடாக இது திகழ்கிறது. இரண்டாவதாக வியட்நாம், இவர்களின் தேசிய உணவான ஃபோ எனப்படும் நூடுல் சூப் உலக புகழ் பெற்றது. மூன்றாவதாக தாய்லாந்து, இங்கு பேட் தாய் எனப்படும் வறுத்த நூடுல்ஸ் மிகவும் பிரபலம். இறுதியாக இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இடியாப்பம் மற்றும் சேவை என்ற பெயர்களில் நாம் இதனை மிகவும் விரும்பி உண்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாண்டா கமெண்ட் பண்ணுங்கள். என்னத்தை இம்ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க